ஒரு தொழில் செய்கிறோம், அதில் நமக்கு எதிரிகள் வராங்க, இல்லை வேலை பார்க்குறோம், எதிரிகள் வராங்க. எதிரிகள் இருப்பார்களா இல்லையாங்கிறத ஜாதகத்தில் 6வது இடம் முடிவு செய்யும். நம்முடைய எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க வலிமை உடையவங்களா, நம்மளை அவங்க ஜெயிச்சிருவாங்களா, இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி எதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, இல்லை நமக்கு இன்னார் தான் எதிரின்னு தெரியுது, கடுமையான துன்பத்தை கொடுக்குறாங்க, நம்ம எந்த தப்புமே பண்ணலை, நம்மளை போட்டு பாதிக்கிறாங்க, மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க, வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னா அதற்கு அற்புதமான ஒரு வழிபாடு இருக்குது, கால பைரவர் வழிபாடு. அந்த கால பைரவரை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டு வரும்போதே எதிரிகள் தொந்தரவு குறையிறத பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதுக்கு பேர் கால பைரவாஷ்டகம் அப்படின்னு பேர். தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம்னு ஆரம்பிக்குது பாருங்க. அந்த கால பைரவாஷ்டகம் சொல்லிக்கிட்டே வர வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு அப்படி விலகி போகிறது, எதிரிகள் அப்படி விலகி போயிடுவாங்க உங்களை கண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கலாம். அப்போ ஒரு ஆதிசங்கரன் எழுதியிருக்கிற அந்த ஸ்லோகத்தை அதை சொன்னீங்கனாலே உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். அப்போ சில பேருக்கு எங்களால் அவ்வளோ பெரிய ஸ்லோகத்தை சொல்ல முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரே வரியில் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கனாலும் எதிரிகள் தொந்தரவு விலகும். இந்த மந்திரத்தை பொதுவாக அந்தி சாயும் நேரத்தில் சொல்லலாம். ரொம்ப எளிமையான மந்திரம் தான். ஓம் கால பைரவனே போற்றி, எளிமையான வார்த்தை, உன் கால பைரவனே போற்றி அப்படிங்கிறத அந்தி சாயும் நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. அப்படி இருட்டு பொழுது ஆரம்பிக்கிற நேரம் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டு வரும்போது 108 முறையாவது சொல்லுங்கள். சக்தி இருந்தால் 1008 முறை சொல்லுங்கள். அப்படி சொல்லி வர வர எதிரிகள் தொந்தரவு விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம்.